அன்பிற்கினிய என் உடன் பிறப்புகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் ஒரு சிறிய பறவை ஒரு அழகான தோட்டத்தில் இருந்தது. அது பறக்க விரும்புகிறது. ஆனால் அதன் கால்களில் ஒரு சிறிய நூல் கட்டப்பட்டிருந்தது. அது சிறிது தூரம் பறந்தது. ஆனால் மீண்டும் கீழே விழுந்தது. அது முயற்சி செய்தது மீண்டும். ஆனால் நூலால் கட்டப்பட்டிருந்ததால் அதனால் பறக்க முடியவில்லை. அந்த அழகான தோட்டத்தில் வயதான தோட்டக்காரர் அதை பார்க்கிறார். அவர் அந்த பறவையை பிடித்து மெதுவாக அந்த நூலை வெட்டினார். பறவை பறக்க ஆரம்பித்தது. அது உயர பறந்து சுதந்திரமாக பறந்தது, சந்தோஷமாகவும் பறந்தது. ஆம், என் அன்பிற்கினிய என் உறவுகளே, நாம் எல்லோரும் அந்த பறவையைப் போலவே இருக்கிறோம். தேவன் நம்மை உயரமாக பறக்க அழைக்கிறார். ஆனால் பாவம், பயம், பழைய பழக்கங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கின்றன. இயேசுவே அந்த தோட்டக்காரர். அவர் நம்மை விடுவிக்கிறார். நாம் பறக்க வேண்டும், சுதந்திரமாக, பரிசுத்தமாக, தேவனுக்கு மகிமையாக. இந்திய நாடு பழம்பெரும் நாடு. நிலப்பரப்பில், வளங்களில் ஒரு வளமும் குறைவில்லாமல் நிறைவாய் இருந்த இந்த நாடும் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது. நமக்கு உரிமைகள் இல்லை. படிக்க உரிமை இல்லை, சுதந்திரமாக நடக்க உரிமை இல்லை, பேச உரிமை இல்லை. நாம் நம் தாய் திருநாட்டில் பிறந்தும் பிள்ளைகளாகிய நமக்கு எந்த உரிமைகளும் இல்லாமல் நாம் அடக்குமுறைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முடக்கப்பட்டிருந்தோம். நம்முடைய தேகமாகிய இந்த சரீரம் மட்டும் அடிமைத்தனத்தில் இருக்கவில்லை. நம்முடைய சிந்தனை, உணர்வுகளும் அவர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தது. நாடெங்கும் போராட்டம். என் தாய் திருநாடு என்று விடுதலை பெறும். ஆம், எண்ணற்றவர்கள் போராடினார்கள், இரத்தம் சிந்தினார்கள், உயிரையும் விட்டார்கள். ஒரு வழியாய் 1947 ஆண்டு நம்முடைய தேசம் பிணைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டது. நம்முடைய சரீரமாகிய தேகம் விடுதலை உணர்வை பெற்றது, சுதந்திரமும் பெற்றோம். ஆனால் ஒரு கேள்வி, நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தனை எங்கே பிணைக்கப்பட்டிருக்கிறது? எதனால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது? ஆம், நாம் விடுதலை பெற்றோம், சுதந்திரத்தை பெற்றோம். ஆனால் நம்முடைய உள்ளான இருதயமோ கட்டப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிறோமா? பயத்தால் அடக்கப்பட்டிருக்கிறோமா? பழைய பழக்கங்கள், சாத்தானின் கட்டுப்பாடு, இவை நம்மை உண்மையான சுதந்திரத்திலிருந்து தடுக்கிறதா? ஒரு தேசத்தின் சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போலவே நம்முடைய ஆத்மாவிற்கும் விடுதலை மிகவும் முக்கியம். ஒரு மனுஷனுக்கான சுதந்திரம் அவனுடைய சிறையிருப்பை உடைக்கிறது. அதுபோலவே நம்முடைய ஆவியின் சுதந்திரம் நம்மை நித்திய ஜீவனுக்குள் அழைத்தும் செல்லுகிறது. நாம் சுதந்திரம் பெற்றோம். ஆனால் நம்முடைய உள்ளமோ சுதந்திரம் பெற முடியவில்லை. காரணம் அடிமைத்தனம், பாவ சிந்தனை, யோசனைகள், தீய எண்ணங்கள், இவையெல்லாம் நம்முடைய ஆவியை சுதந்திரமாக விடவில்லை. நம்மில் அநேகர் நினைக்கலாம், நல்லதை நினைக்கிறேன், நல்லதை செய்கிறேன், நன்றாக உழைக்கிறேன், நன்றாக சம்பாதிக்கிறேன், அநேகருக்கு உதவியும் செய்கிறேன். ஆனால் நமக்குள் ஒரு அடிமைத்தனம், ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கிறது என்றால் நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்ற கேள்விகள் அநேகருக்கு எழலாம். அதற்கான பதில் இல்லாமலும் திகைக்கலாம். யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான்.
குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்மை நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. நமக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை இறுக பிடித்து கொள்ளும் பொழுதுதான். சங்கீதம் 119:41 கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பதாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். கர்த்தருடைய வாக்கு என்னதென்று நாம் அறிந்து கொண்டு அதை விடாமல் இறுதியாக பற்றி கொண்டிருக்கிற நமக்கு எப்பொழுதும் விடுதலை என்று தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறார். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லுகிறது போலவே என் ஆத்துமாவும் உணருமானால் உமக்கு ஏற்ற கிரியைகளையே நான் எப்பொழுதும் செய்வேன். கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய ஆத்துமாவிற்கான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், விடுதலையை பெற்றுக்கொண்டோம், சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். நம்முடைய ஆத்துமாவிற்கான விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம் அநேகருக்காகவும் அநேகருடைய கட்டுகளுக்காக நாம் மனமிறங்கி அவர்களுக்கும் விடுதலை குறித்ததான எச்சரிக்கையும் கர்த்தருடைய வார்த்தையும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டவும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 107:14 அந்தகாரத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். நாம் தேவனை விசுவாசித்து அவரிடத்தில் வருகிற பொழுது நம்முடைய கட்டுகள், பாவங்கள் நம்மை ரட்சிப்பது மட்டுமின்றி நம்முடைய ஆத்துமாவிற்கான விடுதலையையும் விமோச்சனத்தையும் தருகிறவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே எனக்கு உண்டான இந்த ஐக்கியம் பாவம் மரணம் என்கிற கட்டுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கிற்று என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவிற்கான விடுதலையை பெற்றதுண்டானால், அதற்குரிய அனுபவம் உங்களுக்கு உண்டானால் பிறர் அறிய வேண்டாமா? பிறருக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கும் உண்டல்லவா? கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் விடுதலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விடுதலை
நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஒரு பறவையின் விடுதலை அது மட்டும் சிறகடித்து வானில் பறப்பது அல்ல, அதனோடு அதனுடைய கூட்டத்தையும் ரட்சித்து பறப்பதுதான் உண்மையான சுதந்திரம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் மட்டும் விடுதலை பெற்று ரட்சிப்பை பெற்று தேவனிடத்தில் அண்டி சேர்வது பெரிதல்ல. நம்மிடையே அநேகர் ஆத்துமாவிற்கான ரட்சிப்பை அடையாமல் நம்மிடையே அண்ணனாகவும் தம்பியாகவும் இனஜன பந்துக்களாக நம்மோடு உறவு கொண்டாடும் நம்முடைய உறவுகளையும் அவர்களுடைய ஆத்துமாவிற்கான விடுதலையை பெற்றுத்தர வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவிற்கான விடுதலையை பெறுவோம், பிறருடைய ஆத்துமாவிற்கான விடுதலைக்காகவும் போராடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.